புத்தக வாசிப்போட சிறப்பை பற்றி கொஞ்ச நாளுக்கு முன்னால் சென்னையில் இருந்த புக் ஃபேரில் நான் பேசினேங்க. மைக்கு கிடச்சிட்டா அவ்வளோ சீக்கிரம் நான் என் கையில் இருந்து அதை யாரும் வாங்க முடியாதுங்க. பேச ஆரம்பித்தேன்னா நானே நினச்சாதாங்க நிறுத்த முடியும். ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில் முக்கால்வாசி பயணம் வாசிப்பு தாங்க. நிறையா படித்ததுனால ஓரளவுக்கு நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்களை எல்லாருக்குமே சொல்லணும்னு எனக்கு தோணுங்க. அதனால தான் எனக்கு மைக்கு கிடச்சதுன்னா நல்ல விஷயங்கள நான் பகிர்ந்து கொள்வேன். இது புத்தக கண்காட்சியில எனக்கு இந்த மைக் கிடச்சது. அதான் சொன்னேன். அது புத்தக வாசிப்பு என்பது ஒரு மிகப்பெரிய பயிற்சி அது. அது சிக்மண்ட் ஃப்ராய்டு சொல்றாருங்க. உலகத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு மனவியல் கோட்பாட எழுதினவர் அவரு. அவர் சொல்றாரு, "உடலில் உடல் பயிற்சி உடலுக்கு ஆரோக்கியத்த கொடுக்கும். மனப்பயிற்சி புத்தக வாசிப்பு மட்டும்தாங்க உங்களுக்கு மனதுக்கான ஒரு பயிற்சின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு சிக்மண்ட் ஃப்ராய்டு." ஸோ முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி சோசியல் மீடியா ரொம்ப பரவலாக இருக்குங்க. டிக்டாக்கு, டப் மேட்ச்னு என்னென்னமோ போயிட்டுருக்கு. அதையும் தாண்டி நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது எப்படி சொல்கிறது அப்படின்னா, ஒரு நாளைக்கு ஒரு 5 பக்கமோ ஒரு 10 பக்கமோ படிங்க. நானே படிக்கிறது இல்லைங்க. என்னுடைய வாசிப்பு குறைஞ்சிருச்சு. தலை சிறந்த நாவல்கள் இருக்குது, தலை சிறந்த புத்தகங்கள் இருக்குது. புத்தகம் வாசிக்கிறதுக்கு நமக்கு ஒரு ஜென்மம் பத்தாதுங்க. ஏன்னா அவ்வளவு அற்புதமான ஒரு உலகம். வாசிப்பு என்பது ஒரு தனி உலகங்க. வாசிச்சுக்கிட்டே இருக்கலாம். வாசிக்கிறத நிறுத்தாதீங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள கொடுக்குங்க. முடிஞ்ச வரைக்கும் அடுத்த தலைமுறை குழந்தைகளுக்கு, சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் நல்ல புத்தகங்கள கொடுத்து அவங்கள மேம்படுத்துங்க. புத்தகம் தான் உருவாக்குங்க. ஒருத்தரை ஒரு ஒரு பன்மடங்கு அவருடைய மன ஆற்றலையும், அவருடைய ஒரு தன்னம்பிக்கையான விஷயத்தையும் மேம்படுத்தக்கூடிய புத்தகம் மட்டும்தான். ஸோ வாசிப்பை மேன்மைப்படுத்துங்க. வாசிப்பு தாங்க இந்த உலகத்தையும் நம்மையும் உயர்த்தும்.